என்னன்னு அவரை காட்டி கொடுத்தாலும் திரும்ப அவர்கிட்ட திரும்ப மட்டும் போனால் அவர் என்ன ஏற்றுக்கொள்வார். அவர் என்ன வேண்டாம் தள்ளவே மாட்டார். அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அவரை கைவிட்டேன், ஆனால் அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார்னு நினச்சிருக்கணும்ல. நினைக்கலையே. கூடவே இருந்தான் யூதாஸ். 3 வருஷம் கூடவே இருந்தான். அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை பார்த்தான். பாவிகள்கிட்ட அவர் காமிச்ச இரக்கத்தை பார்த்தான். ஏன் நினைக்கல எனக்கு தெரியல. என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட திரும்ப போயிருக்கணும். அவர் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கொண்டிருப்பாருன்னு. எனக்கு என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. ஆனால் சரி, நடந்துருச்சு. இப்போ வேறு விதமாக எப்படி நடந்திருக்கலான்னு யோசித்து அவ்வளோ பிரயோஜனமானு எனக்கு தெரியல. ஆனால் அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். என்னென்னா, வெறும் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்தா பத்தாது. பாவம் செஞ்சுட்டேன்னு நம்முடைய பாவத்தை மட்டும் உணர்ந்தா பத்தாது. அதை நினச்சி அழுதா பத்தாது. நீங்கள் இப்போ 1000 நாள் அழலாம், அதனால் அப்படியே நீங்கள் மீட்டு கொள்ளப்படுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்பயாவது அந்த அழுகையை தொடச்சி கொண்டு இயேசுக்கிட்ட நான் திரும்ப போனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் அவ்வளோ இரக்கமுள்ளவர், அவ்வளோ அன்புள்ளவர், அவ்வளோ மன்னிப்பில் ஏராளம் தாராளம் உள்ளவர். அவர் யாரையுமே வேண்டாம் தள்ள மாட்டார். நான் திரும்ப போன ஏற்றுக்கொள்வார். திரும்ப போனாதான் உண்டு. இல்லைன்னா வெறும் அழுது பிரயோஜனம் இல்லை. வெறும் மனம் திரும்பி மட்டும் பிரயோஜனம் இல்லை. வெறும் பாவத்தை நினச்சி வருந்தி துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வெறும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குங்க, தாராளமாக செய்யலாங்க, அழலாம், ஏன்னா நேச்சுரல் ரியாக்ஷன். ஆனால் இயேசு மேலே நம்பிக்கையை வைக்கணும். அவர்கிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நான் தான் இப்படி செஞ்சிட்டேன், அவர் இந்த மாதிரி என்னை தூக்கி எறிகிறவர் கிடையாது. என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர்கிட்ட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார். எத்தனை தடவை அந்த வசனம் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும், சொல்கிறேன் கேளுங்க, என்ன செஞ்சாலும், எத்தனை முறை செஞ்சாலும், நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா எல்லாமே மாறலாம். அவர்கிட்ட திரும்ப வந்துடுங்க. நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க நான் செஞ்சது உங்களுக்கு தெரியாதுங்க, நான் அவரை பெரிய விதத்தில் கைவிட்டேன், பெரிய விதத்தில் துரோகம் செஞ்சிட்டேன், பெரிய விதத்தில் பாவம் செஞ்சிட்டேன். என்ன செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட திரும்ப வாங்குங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்க, நான் 1000 தடவை செஞ்சிட்டேங்க. எனக்கு யாருங்க சான்ஸ் கொடுப்பா? இன்னொரு சான்ஸ். இந்த மாதிரி யாருங்க மன்னிப்பா? இதெல்லாம் பைத்தியார் தானே இல்லையா? இயேசு மன்னிப்பாருங்க. அவரை போல மன்னிக்கிறவர் பார்க்கவே முடியாது. நீங்கள் அவர் மனுஷனை போல கிடையாது. இவங்க கைவிட்டு அவருக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் கைவிட்டு ஓடி போவாங்கன்னு நல்லா தெரிஞ்சே அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. உனக்காக தான் போய் சாவறேன், உனக்காக எல்லாத்தையும்